இப்போ வரப்போற செக்மெண்ட் வந்து டாரோ செக்மெண்ட். இட்ஸ் a very popular segment. இப்போ வந்து ஜெயஸ்ரீ will give you a few cards. நீங்க ஒரு 5 கார்டு எடுக்கணும். ஒரு கார்டுக்கு வந்து உங்க ரீடிங் அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் நான் 3 கார்டு எடுக்க போறேன். நான் கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஓகே. நான் ஜெனரலா 13 கார்டு எடுத்தேன் அம்மிக்கு. போக்கர் தான் 3. இது 5 கார்டு போக்கரா? 5 கார்டு போக்கர் மாதிரி போல இருக்கு. ஓகே, சிவாக்கான முதல் கார்டு. 8 ஆஃப் கப்ஸ். எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவீங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாகவும் நிறைய விஷயம் ப்ராப்ளமும் ஆயிருக்கு உங்களுக்கு. மேபி இட்ஸ் கரெக்ட் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கார்டு. 8 ஆஃப் வாண்ட்ஸ். உங்க ஒர்க்ல எப்போதுமே சேலஞ்ச் இருக்குங்க சார். அடுத்த ஸ்டெப் நான் போக வேண்டாம் இப்படியே இருக்கலாம்னா உங்களை தள்ளிட்டு போயிடுவாங்க. அடுத்த ஸ்டெப் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி மாறி தான் ஆகணும். அந்த அதாவது இப்ப நீங்க வந்து வெறும் ஆக்டரா இருக்கீங்க, அடுத்தது சரி ஆக்டரா இப்படியே இருந்துடலாம்பா அப்படிங்கும்போது யாரும் வந்து டைரக்டர் இல்ல ப்ரொடியூசர் ஆகணும், இல்ல வந்து நிறைய மாடல் சேஞ்ச் ஆகும், டெம்ப்ளேட் சேஞ்ச் ஆகும். நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஆக வேண்டிய சிச்சுவேஷன். ஒரே பரிமாணத்துல இப்படியே இருக்கலாம்னா இருக்க முடியாது உங்களால. It's a good thing. It's a good thing. Yeah. ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டெப் அப்படினு சொன்னாங்கல, அதுல நான் பயந்துட்டேன். ஒரு டான்ஸ் ஸ்டெப் பத்தி ஏதோ சொல்ல போறாங்க. நெக்ஸ்ட் கார்டு. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நிறைய ஸ்டேபிளா இருக்கணும்னு பாப்பீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், குட் ஃபுட், சாப்பாடு ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு ரொம்ப நீங்க தேடுவீங்க. இப்போ நீங்க சொன்னதே இதான் மேடம், பக்கா கரெக்ட். சாப்பாடு வந்து பாத்தீங்களா, நீங்க ஏன் என்ன சிரிக்கிறீங்க? சாப்பாடு பிடிக்கும் உங்களுக்கு? என்ன சாப்பாடு? நம்ம ஊரோட பெஸ்ட் சாப்பாடு எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே எதுவுமே கிடையாது. பிரியாணி. பட் இருந்தாலும் சவுத் இந்தியன் ஃபுட். சாப்பாடு எப்பவுமே கரெக்டா இருக்கும்னு நினைப்பேன். ரொம்ப கரெக்டா இருக்கணும். உங்க மூட் வந்து மாறும்னா சாப்பாடு வழியா உங்க மூட வந்து சாப்பாடு வழியா யார் மூடுவனா மாறும் மேடம். சாப்பிட்டா யார் மூடுவனா மாறும். பெரிய வேலைக்கு ஆரம்பிச்சு கிளம்பும், சாப்பிட்டு சைலண்ட். ஆமா, ஒரு வாரே நிப்பாட்டலாம் சொல்லியிருக்கேன். டெஃபினட்டா மூடு மாறும். நெக்ஸ்ட் கார்டு ஃபார் சிவா. 4 ஆஃப் கப்ஸ். உங்க வீட்ல பயங்கர சப்போர்ட் சிஸ்டம் இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் உங்க அம்மா வந்து பயங்கர ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. உங்க லைஃப்ல நிறைய விஷயம் நீங்க பண்றதுக்கு அவங்க தான் பயங்கர ஒரு துணையா இருப்பாங்க. தென் யுவர் வைஃப். ஸோ உங்க விமன் ஆஃப் த ஹவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் சிஸ்டமா இருப்பாங்க. கரெக்ட் மேடம். ஏன்னா நான் வந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பசிக்குதுன்னு சொல்றேன். அவங்க 2 பேரும் எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போதைக்கு எனக்கு வந்து பாத்துக்கிறவங்க அவங்க 2 பேர் தான். உங்க ஃபேவரட் டிஷ்? ஃபேவரட் டிஷ் இல்ல, எவ்ரிதிங் இஸ் ஃபேவரட் ஃபார் மீ. பட் தேர் வில் பி சம் டிஷ் இல்லையா நீங்க வந்து கிரேவ் பண்ணி? ஐஸ்கிரீம், பாஸ்டாலாம் எங்க அம்மா பண்ணாங்க, நான் சாப்பிட்டு ஒரு பேர் வைக்கணும் அதுக்கு. நம்ம வீட்டுல என்ன இருக்கும்? சாம்பார், லெமன் ரைஸ், கோகனட் ரைஸ், இட்லி, தோசை. சவுத் இந்தியன் பையன்றதுனால சம்டைம்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அப்படிதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி எனக்கு பேச முடியாம போயிடுச்சு வாயில. அதுக்கப்புறம் நான் எழுதிலாம் காமிச்சேன், என்ன இதுன்னு கேட்டா இது கோதுமை அல்வா அப்படின்னாங்க. டிவியில போட்டாங்க பாக்குறதுக்காக அப்படின்னு. ஐயோ ரொம்ப கஷ்டமா. அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அவங்க அம்மா அதே தான் இந்த டிவியில போட்டாங்க. அது மாதிரிலாம் அது மாதிரி எதுவுமே நாங்க ட்ரை பண்றதே இல்லை. டிபிக்கல் சவுத் இந்தியன் திங். பட் யூ ஆர் கரெக்ட். பிகாஸ் இப்போதைக்கு என் லைஃப்ல எங்க வீட்டுல சப்போர்ட் பண்றது அம்மா அண்ட் ஒய்ஃப். இப்போ கிருத்திகாவோட டர்ன். One of my favorite cards. Strength card. Strength of major card. எல்லாரும் வந்து முடியாது, பண்ண முடியாது ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணும்போது தனியா போய் உட்கார்ந்து யோசிச்சு இதை எப்படி ஜெயிக்க முடியும் நீங்க பிளான் பண்ணுவீங்க. Correct. Next card. 10 of swords. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. will be really successful. பட் உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து நீங்க எந்த விஷயம், அதாவது அவர் பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணி எது பண்ணாலும் நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. நிறைய growth இருக்கு. நெக்ஸ்ட் லாங் வே டு கோ ஃபார். அடுத்த படத்துக்கு நான் அட்வான்ஸ் வாங்கிடலாம் இருக்கீங்க நீங்க. நீங்க சொல்றது பார்த்தா வணக்கம் சொல்லி இப்போ 175 days போயிட்டு இருக்கு. We hope so. Yeah, thank you. Next card. 3 of pentacles. உங்களுக்கு வந்து உங்க பசங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய உங்க மைண்ட்ல வந்து இந்த பசங்க எப்படி செட்டில் ஆவாங்க அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். that I'm not giving proper attention அந்த இதெல்லாம். But then you will have a very successful children. Very successful. Thank you. The next one. 7 of pentacles. நிறைய புது பிசினஸ் வெஞ்சர்ஸ், இதை தவிர்த்து நிறைய வெஞ்சர்ஸ் வரும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல. ஓகே, அடுத்த படம் கன்ஃபார்ம். அடுத்த படம் கன்ஃபார்ம். அது இல்லாம நீங்க ஏதோ டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் வந்து நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. கெஸ்ட் அப்பியரன்ஸ். ஓகே. இப்போ வந்து நான் ஒரு 3 கார்டு யாருக்கு மேம்? ஃபர்ஸ்ட் சிவாக்கு எடுக்க போறேன். சிவாக்கு வந்து ஃபிலிம் கரியர்ல ஏதாவது அஃபேர் இருக்குமா? இருக்காதுன்னு வருது. அதுக்கே மேடம் சோகம் வரீங்க. நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் ஒன், அதிகமா சிவா வந்து எது மேல காசு ஸ்பெண்ட் பண்ணுவாரு? சார் உங்களுக்கு டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். புது புது இடத்துக்கு போய் பார்க்கணுங்கிற ஆசை நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஏதாவது தானம் தர்மம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு மனசுல நீங்க ஏதாவது நினைச்சிருந்திருப்பீங்க? சில விஷயம்லாம் நம்ம சொல்லி நடக்கிற வரைக்கும் அது சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். மேபி அது ரொம்ப ரொம்ப உண்மை. ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு. யுவன் வந்து ஷோக்கு வரும்போது he said உங்களால தான் he went first to வித்யாசாகர் and did his first charity. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலா ஐ ஸ்டார்டட் மை கரியர் ஃப்ரம் வித்யாசாகர். என்னன்னா நம்ம போய் ஒரு கம்பெனில கொடுப்போம் போட்டோ, ஒன்னு கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. அவங்க கூப்பிடுறது எல்லாமே தெரியல. ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கும் அந்த ஷூட்டிங் போறதுக்குமே ஒரு 6 மாசம் இருக்கும். அந்த 6 மாசம் கழிச்சு அவங்க கூப்பிடுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ ஐ ரியலைஸ் இந்த டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட். ஐ வாண்ட் டு சம்திங் யூஸ்ஃபுல். அதை நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வித்யாசாகர் ஸ்கூலுக்கு போனேன். ஆனால் அந்த ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் ஸ்பாஸ்டிக் ஃபார்மலி இந்த ஸ்பாஸ்டிக் இந்தியா பூனம் நடராஜன் அவங்க நடத்துறாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம நிறைய சொல்லி தரலாம்னு பார்த்தா நான் அங்கே போய் நிறைய கற்றுக்கிட்டேன் பசங்கிட்ட இருந்து. இப்போ கொஞ்சம் பிஸியானதுனால அங்கே போக முடியல. ஐ திங்க் ஐ ஹேவ் டு கோ பேக். நெக்ஸ்ட் கார்டு அண்ட் ஃபைனல் क्वेश्चन ஃபார் சிவா. சிவா வந்து அரசியலுக்கு வருவாரு? ஐயோ வரமாட்டார். 10 of wands இல்ல வரமாட்டார். இல்ல அதனாலதான் இவங்க சொல்றது கரெக்ட். அதனாலதான் நான் ஒபாமா சொல்லிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கம் இன் டு அமெரிக்கன் பாலிடிக்ஸ். மேபி அவங்க அமெரிக்கன் பாலிடிக்ஸ் சொல்றாங்களான்னு தெரியல. நான் சொல்லிட்டேன் கிளியரா. பட் என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் நோ அண்டர் கவர் ஹெல்ப். சவுத் இந்தியன் சப்பர். கிருத்திகாக்கான 3. கிருத்திகாக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உதய வச்சு ஃபர்ஸ்ட் படம் எப்ப பண்ணுவாங்க? அது வந்து அவங்க வீட்ல நிறைய அப்போசிஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நிறைய டிஸ்கஷன் நடந்த பிறகுதான் அது வரும். as of now கொஞ்சம் ஒரு 1 or 2 years ஆகும்னு வருது. வருதானா? 2 years டிஸ்கஷன் பண்ணுங்க. படத்தையே நீங்க டிஸ்கஷன் பண்ணுங்க. பார்க்கலாம். But do you have any script in mind for him? Are you working on something? No, not exactly. No? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐ திங்க் வித் த ஃப்ளோ தான். நாங்கள் 2 பேருமே ஆல்வேஸ் அப்பப்போதைக்கு தான் பிளான் பண்ணுவோம். நோ ஃபியூச்சர் பிளான்ஸ். இப்போதைக்கு நான் வணக்கம் செய்யணும்னா ஒரு இது கதிர்வேலன் காசு அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. சிவாவை ரிப்பீட் பண்ணுவாங்களா அவங்க படத்தோட ஃபில்மோகிராஃபில? எஸ் நோன் வருது. So as of now card is not very clear. Might be not at எஸ் ஆர் நோ தெரியல. ஏன்னா வணக்கம் சென்னை ரிசல்ட் பொறுத்து இருக்கு. எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு. So as of now card is not very clear. இது வந்து எஸ் ஒன்னு இருக்கலாம் நோ இருக்கலாம். 50-50 தான். 50-50. மேபி டபிள்யூ சப்ஜெக்டா இருக்கலாம். நான் 50% நடிக்கலாம். அது மாதிரி கூட இருக்கலாம். ஆமா. So as of now card is not very clear with this. But we hope you work together again because உங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது it's really nice. It's really nice. So I wish you more hard task master director. இல்ல அப்பலாம் நீங்க சொல்றது அந்த பில்டப் இருக்கட்டும். ஓகே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான டைரக்டர். So இந்த செஷன் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். சரி கேளு. நான் ஒரு கார்டு எடுத்து காட்டலாம். சரி. இந்த உலகத்துல பிரச்சனைலாம் முடிஞ்சு எல்லா மக்களும் எப்ப ஹாப்பியா இருப்பாங்க? அப்படி ஹாப்பியா இருந்தாங்கன்னா உலகமே அப்படியே நின்னுடுங்க சார். ஓகே அவர் வந்து ஒரு கார்டு எடுத்துட்டாரு. ஓகே இப்போ நீங்க எடுக்கிறீங்க. நீங்க எனக்கு எடுங்க நான் கேள்வி கேட்கிறேன். ஓகே இது கிருத்திகாக்காக. சரி. சிவாக்கு ஆஸ்கர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருந்தா எப்ப கிடைக்கும்? எஸ். Wow. I want to thank my director. I want to thank my producer. வைப்ரேஷன் வெச்சு. Okay. Yeah, actually இந்த படம் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னா அது காரணம் இந்த ஷோ இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அது காரணம் அப்சரா அவங்கள இவங்க மேடம். So thank you my director. Yeah. And we hope you get the Oscar really soon. Yeah. God bless you and thank you so much. Welcome back. So இப்போ வந்து பேக் ஆஃப் ஃபன்னுக்கு போலாமா? இந்த பேக்ல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அது வந்து ஒன்னொன்னா எடுக்கணும். 3 ப்ராடக்ட்ஸ் ஈச். அதுக்கு அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு இன்சிடென்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜாலி இன்சிடென்ட் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும். Who wants to go first? இவங்க தான். நான் தான் பேசிட்டு இவங்க பண்றேன்.
இதுல இருக்க ப்ராடக்ட் நமக்கு அப்படியே ஓஎம்ஆர் வீடு அப்படின்னு ஒரு சின்ன 3 ப்ராடக்ட். ஸ்ட்ரெஸ் பால், ஸ்மைலி பால். Who is your 4 AM friend? நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது யாருக்கு கால் பண்ண போறீங்க? My 4 AM friend na, for me any kind of stress, my brother always manages to help me out there. உண்மையிலே நானும் சொன்னேன், இவங்க பிரதர் வந்து ஒரு விதத்துல இவங்க சொன்னது 100% கரெக்ட்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நாளா தெரியும். அவரை பார்த்தீங்கன்னாலே ஒரு நம்ம இது ஸ்ட்ரெஸ் எடுத்து விடுற மாதிரியா இருப்பாரு. வெரி வெரி ஜாலி அண்ட் ரொம்ப கேஷுவலான ஒரு டைப் அவரு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாசிஃபையர். இதை நான் எதிர்பார்க்கிறேன். உங்க சைல்ட்ஹுட் மெமரி பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். சம் இன்ட்ரெஸ்டிங் மெமரி ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட். சைல்ட்ஹுட் மெமரி நான் வந்து I had lots of friends, hung out with cousins. I was actually a tomboy. Okay. எங்க மரம் இருந்தா மரம் ஏறிட்டு இருப்பேன். Nice. You're a tomboy. Typical. So my team is telling me there's a surprise caller waiting to speak to you. Oh. Hello? யாரா இருக்கும்? Hello? 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 Hi. யாருன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் கீரு. உதயா தான் இருக்கும். அந்த குரல் எங்கனாலும் கண்டுபிடிச்சிருவேன். Hi Uday. நான் வந்து தான் திரும்பி ஃபோன் பண்ணுவேன். Hi Uday, how are you? Yeah, I'm fine. How are you? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்ப வந்து சிவா வந்து உங்க பத்தி ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு இங்க ஷோல. நல்ல ஒரு சிவா சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சொன்னாரு அதே நம்ப வேணாம். நல்ல விஷயம் சொன்னேன், அதே நம்ப வேணாம். But Uday, you must be a very proud husband இல்லையா? வணக்கம் சென்னை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க போறாங்க கீரு. Yeah, of course I'm proud husband and more than that I'm a very happy producer now. பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சிட்டாங்க. And அனிருத் கிட்ட இருந்து சூப்பர் சாங்ஸ் வாங்கியிருக்காங்க. And very good combination, Shiva, Priya and Santanam especially. Okay. ஒரு நல்ல படம் பண்ணிருக்காங்க. I'm very happy as a producer and as a husband. நீங்க வந்து ஒரு ஹீரோ எப்ப நடிக்க போறீங்க ஹீரோட டைரக்ஷன்ல? அவங்க எனக்கு தகுந்த மாதிரி கதை ரெடி பண்ணணும். நான் ஒரு 2-3 ஹீரோயின் வச்சு ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன். சோ அது மாதிரி ஸ்கிரிப்ட் நல்ல ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா கண்டிப்பா நடிப்பேன். எனக்கு ஏற்கனவே கதை இருக்கு. இப்போ 2-3 அந்த கதை எனக்கு பிடிக்கல. புது கதை சொல்றேன். 2-3 ஹீரோ இல்ல அந்த கதை சிவா வச்சு எடுத்துரு. சிவா இல்ல புது கதை சொல்றேன். சொல்லவே இல்லையே. இல்ல அதான் 2-3 ஹீரோயின்ஸ். ஆனா எல்லாமே லாங் டிஸ்டன்ஸ் லவ். எல்லாம் வேற ஒரு ஊர்ல மெசேஜஸ் ட்விட்டர்ல லவ். ஓகே. எனக்கு ஒண்ணு இல்ல, சந்தானம் கேரக்டர் கூட இருந்தா போதும். அந்த கெமிஸ்ட்ரி தான் அங்க பாத்தீங்கன்னா பஞ்சிட்டேன். எனக்கு ஒண்ணு இல்ல, சந்தானம் கூட இருந்தாலும் போதும். And சிவா பத்தி என்ன நினைக்கிறீங்க? His growth has been phenomenal இல்லையா? சிவா வந்து எனக்கு அவர் சென்னை 28ல இருந்தே எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தமிழ் படம் எல்லா ஹீரோஸையும் டோட்டலா அடிச்சு காலி பண்ற ஒரே தைரியம் உள்ள ஒரே ஹீரோ வந்து ஹீரோல சூப்பர் ஸ்டார் சிவா தான். அண்ட் as a friend ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஆளு. கூட இருந்த டைம் போறதே தெரியாது. சிவா. எனக்கு தெரியுது. அந்த கூட ஒரு 2 நாள் 3 நாள் குறைங்கன்னா போதும், உடனே ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருவாப்ல. எங்க யூனிட்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இது வாட்ச் வாங்கி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அது பத்தி இப்பதான் பேசினாரு, பங்க்சுவாலிட்டி பத்தி. அண்ட் தேங்க்யூ சோ மச் உதய், தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஆன்லைன். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர். ரொம்ப நல்லா பேசி எங்க எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றி. அந்த வாட்ச் நீ திரும்பி சிவாக்கு ரிட்டர்ன் பண்ணிடு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நெக்ஸ்ட் வந்து கிருத்திகா அவங்க வந்து டைரக்ட் பண்ணாங்கன்னா அதுல 3 ஹீரோயின் இருக்கணும்னு சொன்னீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் உதய். பை பை. அவரு யூ கெஸ்ட் ஹிஸ் வாய்ஸ் இல்ல? எங்க இருந்தாலும் ஒருத்தர் தான் எப்படி போன் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஓகே, யாராவது நீங்க வந்து அடிக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? அடிக்கணும்டா நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி. கஷ்டப்பட்டு கண்ட்ரோல். இந்த படத்துல ஹீரோயின் வந்து என்ன கட்டை தூக்கி அடிக்கிற மாதிரி சீன்லாம் இருக்கு.
இவங்க அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரிஸ் தான் இல்லையா, ட்ரூ ஈவெண்ட்ஸ் நான் எடுத்துருக்கேன்ட்டு. ஸோ பேண்டேட் வந்ததுனால நான் கேட்குறேன், ஏன்னா படத்துல நான் அந்த சீன் முடிச்சோன்னு பேண்டேட் வர மாதிரிலாம் வந்து இருக்கு. ஸோ நீங்க இதெல்லாம் உண்மையிலேயே நடந்திருக்கா இது மாதிரி ஃபைட்டிங்லாம்? அதெல்லாம் நடந்திருக்கலாம். எல்லாத்தையும் எப்படி ஃபைட்? ஓகே, இப்போ உங்களோட டர்ன். சரி, ஓகே. இது பார்த்தா ஏதோ பக்கத்துல வீடு காலி பண்ண வீட்ல இருந்து ஏதோ எடுத்துன்னு வந்த ஐட்டம்ஸ் மாதிரியே இருக்கு. எடுக்கலாமா? ரொம்ப பெருசா இருக்கு. நைஸ், பட்டர் நைஸ். யாருக்காவது நல்லா நீங்க பட்டர் போட்டிருக்கீங்களா? பட்டரா? நான் பட்டர் போட்டு சாப்பிட்றா கூட என் ஒய்ஃப் கிட்ட தான் கேட்பேன் போய் எடுத்துணும் அப்படின்ட்டு. நான் அது மாதிரி எதுவுமே பட்டர்லாம் போட்டதில்லை. மோஸ்ட்லி ஐ எம் அலர்ஜிக் டு லாக்டோ இது. So no curd, butter, milk. I don't encourage. Buttering up anyone? No buttering. No buttering up. No buttering. Okay. Next. நான் கூட பெருசா செம்மையா எடுக்க போறேன் பார்த்தா பட்டர். லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக். யாராவது லாஸ்டா உங்களுக்கு லிப்ஸ்டிக் கிஸ் கொடுத்து அவங்க ஷர்ட் மேல மார்க் இருந்திருக்கா? நீங்க சொல்ற சீன் வந்து ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர சீன் மாதிரி இருக்கு. நம்ம படத்துல வந்து அப்படி ஒரு இதெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம வணக்கம் சென்னையில ஒரு சீன் வந்து ஒரு நைட்டு ஒரு ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுந்துக்கும் போது இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு பண்ண சொன்னாங்க. அந்த ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா வேஷ்டி சட்டை போட்டு மீசை வரைஞ்சி விட்டாங்க. அவங்க பாரு செம்ம காமெடியா இருக்குல்ல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் வந்தது, ரொம்ப டேமேஜா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மேக்கப் வேற பண்ணாங்க. அவ்வளோ சீரியஸா இருந்த ஷூட்டிங் செட்டே வந்து நான் அந்த ஷாட்டுக்கு வரும்போது அப்படி திரும்பி பார்த்து எல்லாம் ரொம்ப ஹாப்பி. சார் சான்ஸே இல்லை அப்படின்னு. என்ன எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ பாத்தீங்களா பண்ணிருக்காங்க. எந்த ஷேட் லிப்ஸ்டிக் கொடுத்தீங்க? அவருக்கு சூட் பண்ணது பிங்க் ஷேட் தான். அந்த ட்ரெஸ்ஸும் பிங்க், அது வேற ஸ்கிரீன் துணி மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டா ஃபைனலா என்ன எடுக்கிறீங்க? டாக். கலகலப்பு ஷூட்டிங் இப்போ ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி, அது சின்ன ரோடு. எங்களை ஷூட் பண்ண போறாங்க. நாங்க தப்பிச்சு வரணும். நானு விமல் அவர்களும் அந்த எங்களோட நாய், அது பேர் கூகுள். நாங்க 3 பேர் தப்பிச்சு வர மாதிரி. ஸோ அங்க சண்டை போட்டு நாங்க ஓடி வரோம். நான் வந்து அந்த ஸ்கூட்டர்ல வருவேன், விமல் வருவாரு. அதுக்கப்புறம் நாய் வந்து அந்த இதை கொண்டு வரும், அந்த வாலெட். இதுதான் அந்த போனோட பவுச் கொண்டு வரும். இதுதான் சீன். ஸோ நாங்க ஷூட்டிங் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சின்ன ரோடு அது எல்லாருமே எட்டி பாக்குறாங்க. இது எல்லார் வீட்டுல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீன் பாக்குறதுக்கு. ஸோ நாங்களாம் வந்து ஆக்டர் இருந்ததுனால அது லைட்டா எல்லாரும் வணக்கம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சு நடந்தேன். ஒரு அசிஸ்டன்ட் மைக் எடுத்து பா சிவா விமல் நாய்லாம் வர சொல்லுங்க அப்படின்னாரு. நான் அதுதான் வந்து பயங்கர பில்டப்ல இருக்கேன். அந்த நாய் சிவா எல்லாம் வர சொல்லுங்க, இப்ப சிவா வரணும் அடுத்த நாய் வரணும் ஒன்னா அப்படின்னாரு. பாதி என்னடா நான் உடனே எல்லாரையும் அப்படி பார்த்துட்டு ஓகே போலாம் போலாம். ஸோ ஆமா. ஆனா இனிமே எனக்கு யாருன்னா திட்டணும் நாயே அப்படின்னு மட்டும் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாய் ரொம்ப லாயலா இருக்கு. நாயே திட்டாதீங்க. இந்த செக்மெண்ட்